எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இனி கவலையே வேணாம். பேக்கரியில் வாங்குற மாதிரியே பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சோட யம்மியான இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு AVD கிச்சன். இந்த ரெசிபிக்காக நான் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இந்த கப்புடைய மெஷர்மெண்ட் 200 ml. சுகரை ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கரையிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ஃபைனாக இருக்க தேவையில்லை. எப்பயுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி டின்னை பட்டர் ஷீட் வச்சுட்டு பாட்டம் அப்புறம் சைடில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தால் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஓடிஜியை. இந்த 2 முக்கியமான டிப்ஸ். இந்த ரெசிபிக்காக 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணல, விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பாத்திரத்தை சாய்வாக வச்சு பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஏரேஷன் ஆகும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபோம் க்ரியேட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். லிக்விட் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைரக்ஷனில் விஸ்கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பீட் பண்ண அந்த ஃபோம் எல்லாமே பிரேக் ஆகாது. உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போது சுகர் பவுடர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு. பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அது கூட ஸ்பாஞ்சினஸை லாஸ் பண்ணிடும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்க எசன்ஸ் பைனாப்பிள். இது கூடவே 1/2 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நான் இப்போ 1/2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சலிச்சு விட்டுக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதம் இருக்கிற 1 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது கூடவே நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம செய்கிற இந்த ரெசிபிக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது, பேக்கிங் பவுடர் மட்டும் போதும். ஸோ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக 1/2 கப் மைதாவும் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் சலிச்சு விடும்போது கூட நல்லா ஏரேஷன் அக்கர் ஆகும். உங்களுக்கு கேக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோ காமிச்சிருக்கிற எல்லா மெத்தடுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். இது கூட 1/2 கப் அளவு வார்ம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதே 1/2 கப் அளவு பட்டர் எடுத்து இந்த மில்கில் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் மில்க் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டர் கூட ஆட் பண்ணி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிரும். நான் இதில் இன்றைக்கி 1/4 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோல்டுக்கு இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக்கை ஓடிஜியில் பண்ணுறேன். ஆல்ரெடி கடாயில் குக்கரில் பண்ணுறது எப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இதை இப்போது ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான், கேக் பேக் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஸ்டிக் வச்சு பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். இப்போது கேக்கை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணலாம். அவ்வளோதான், ப்ரிசர்வேட்டிவ் இது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக விஸ்கை யூஸ் பண்ணியே அருமையான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக்கை நீங்கள் பீஸ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 4 to 5 days கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.